உண்டாகட்டும். இந்த தலைப்பை தந்ததில் இருந்தே நம்முடைய மூத்த அருள்நிதி என்ற பெருமைக்குரிய வரதராஜன் ஐயா அவர்களது ஆழ்ந்த தத்துவ அறிவு நமக்கு புலப்படுகிறது. அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்வது வழக்கம், உலகில் தோன்றிய எந்த மதத்திற்கும் 2 உறுப்புகள் தான், ஒன்று இறை உணர்வு, மற்றொன்று அறநெறி. அந்த இறை உணர்வின் நோக்கம் கூட மனிதன் அறநெறி வாழ்க்கை வாழ்வதுதான். ஆக இன்று ஒரு அற்புதமான தலைப்பு, நமது கடமை அறநெறி வாழ்க்கை வாழ்வதுதான், அதில் சிறக்கட்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நம் அனைவரின் சார்பிலும் மூத்த அருள்நிதி என்ற பெருமைக்குரியவரும் கனடா தேசத்தில் விரைவில் ஒரு அறிவுத்திருக்கோவில் மலர வேண்டும் என்ற ஒரு தனியாத தாகம் கொண்டவருமான உயர்திரு வரதராஜன் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் இந்த சிந்தனை உரை நிகழ்த்த வணங்கி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ் அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ் அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். நல்லா கேக்குதுங்களா ஐயா சத்தம்? தெளிவாக கேட்கிறது. நன்றி நன்றி. இருபால் மெய்யுணர்வால் அன்பர்களே, இந்த இனிய மாலை வேளையில் இந்த அருமையான தலைப்பு, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மகரிஷி தந்த வரி, அதையே தலைப்பாக்கி ஒரு சில சிந்தனைகளை, நமக்கு தெரிந்த சிந்தனைகள் தான், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடமை, அறம், இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருப்பதுதான். கடமை என்ற வார்த்தைக்கு மகரிஷி அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். கடன் என்ற வார்த்தையில் இருந்துதான் கடமை வந்தது. அந்த மை என்ற விகுதி சேர்ந்து கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த கடன் வேற. இவர் மகரிஷி சொன்ன கடன் நாம் பட்ட கடன். நாம் பிறந்ததிலிருந்து ஒரு 15-20 வயதுக்கு மேல் நாமே நம்முடைய சுயமாக நம்முடைய கால்களிலே நிற்க தொடங்கும் வரை நாம் பலரை சார்ந்து பலருடைய உதவிகளை பெற்று ஒரு மனிதனாக மாறி வந்தோம். முழு மனிதனாக, குழந்தையாய் இருந்து மனிதனாக மாறும் வரை 20 வயது வாலிபனாக அல்லது இளைஞியாக இருக்கும் வரை பல உதவிகளை நாம் பெற்றோம். நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயம், நம்ம சொல்லலாம் சமுதாயத்திலிருந்து பெற உதவி ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு காசு கொடுத்து வாங்குறோம்
ஒரு வியாபாரிகிட்ட இருந்து வாங்குறோம் அல்லது ஒரு விவசாயியினுடைய விளைவித்த பொருளை வாங்குறோம்னா அதுக்கு நம்ம காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு நினைப்போம். பணத்தை மறந்துருங்க. பணத்தை நீக்கிட்டாக்கா இப்ப யாருமே அவங்களே சுயமாவே இருந்துக்க முடியுமா? எல்லாருடைய உதவியோ உழைப்போ இன்றி நமக்கு நிச்சயமாக எதுவுமே நடக்காது. இப்ப நான் வந்து இந்த செல்போனை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் உங்களோட. இந்த செல்போன் உருவாவதற்கு எத்தனையோ பார்ட்ஸ், அதுக்கு எத்தனையோ உழைப்பாளிகள், சிந்தனையாளர்கள், இவ்வளவும் சேர்ந்து இந்த உழைப்பாக இந்த செல்போன் வந்திருக்கு. சில டாலர்களை கொடுத்து வாங்கிடலாம், அது வேற விஷயம். இந்த உழைப்பு இவங்க இல்லைன்னாக்கா இந்த செல்போன் இல்லை. உழவர்கள் இல்லை என்றால் நம்ம சாப்பிட்ற உணவு இல்லை. அவர்கள் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பார்கள் விவசாயிகளை பத்தி. அந்த மாதிரி வாழ்க்கையின் ஒரு பிடி சோறில் உலகை காண்பீர்னு ஒரு மகரிஷி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு கடன் பட்டிருக்கோம் பிறந்ததுல இருந்து. அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நல்லா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம், அதெல்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 60, 70 உடம்பு தளரும் போது, முதியவராகும் போது மறுபடியும் நாம் மற்றவரை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சமுதாயத்தை சார்ந்து. சமுதாயம் என்றால் நான் அனைவரையும் சேர்த்துக் கொள்கிறேன். குடும்பம், உறவினர்கள் எல்லாமே. இந்த இடைப்பட்ட பகுதி 20லிருந்து 60 அல்லது 70 இப்படின்னு ஆக்டிவ் பீரியட்ல கூட நீங்க நோய்வாய்ப்பட்டீர்கள் என்றால் மறுபடியும் நீங்கள் சமுதாயத்தை தான் சார்ந்திருக்க வேண்டும். மருத்துவரை, நர்ஸு, ஹாஸ்பிட்டல், உழைப்பாளிகள் மறுபடியும் அவங்கள நம்பிதான் இருக்கணும். ஆக கடன் வந்து ஒரு பெரிய கடன் நமக்கு. இன்னைய வரைக்கும் நம்ம பட்ட கடன் வந்து நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னாக்கா வெறும் மணி வேல்யூ மட்டும் பார்க்காதீங்க. ரிமூவ் த மணி. ஒரு மணியே இன்ட்ரோடியூஸ் பண்ணாத காலத்துல பண்டமாற்று முறைன்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி இதை கொடுத்து அதை வாங்குறதுன்னு அந்த மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாரும் அந்த சமுதாய உழைப்பும் சமுதாய உதவியும் இல்லாமல் எந்த மனிதனும் சமுதாயத்திலே ஒரு மனிதனாக உருவாக முடியாது. அந்த கடமையை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப அந்த கடன்ற வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு சொன்னாரு. நான் வந்து சமீபத்துல ஒரு குறள் பார்த்தேன் சான்றாண்மையில. உங்களுக்கு எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு தெரியும். அந்த கடன் என்ற வார்த்தையே கடமைன்னு யூஸ் பண்ணியிருக்காரு திருவள்ளுவர். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் செய்வதற்குரிய கடமைகள் இவை இவை என்று ஆராய்ந்து அறிந்து அதன்படி சான்றாண்மையை மேற்கொண்டு ஒழுகுபவர்களுக்கு நல்லவையெல்லாம் இயல்பான கடமைகளாகவே அமையும் என்று அறிவுடையோர் கூறுவார்கள். அதான் அர்த்தம் அதுக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கடன் என்ற வார்த்தையை கடமைக்கே பயன்படுத்தியிருக்காரு நேரடியா. சோ கடன் மகரிஷி சொன்னதுல வியப்பு இல்லை. கடனிலிருந்து தான் கடமை வந்தது. இது தமிழ்ல மட்டும் இல்லை. இட் இஸ் அன் இன்சிடென்ஸ் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். இங்கிலீஷ்லயும் டியூட்டி என்ற வார்த்தை டியூ என்பது வாட் இஸ் டியூ டு த சொசைட்டி, வாட் இஸ் டியூ டு த அதர்ஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். தனி மனிதனின் கடமை டுவர்ட்ஸ் கம்யூனிட்டி, அதாவது சமுதாயத்துக்கு அந்த மனவளக்கலை 3ஆம் பாகத்துல ஒரு சாப்டர் இருக்கும். நீங்க படிச்சு எவ்வளவு பேர் அதை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தனி மனிதனும் சமுதாய கடமைன்ற தலைப்புல ஒரு கட்டுரை மகரிஷி பேசின பேச்சுகள் எல்லாம் தொகுத்திருக்கு. இன்னைக்கு கருப்பொருளாக கூட அதுவே வச்சுக்கலாம்னு நான் நினைச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல கல்வின்னு சொல்லும் போது வெறும் ஆனா அவன் ஆல்பபெட் சொல்லி கொடுக்கறதோ அல்லது வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கல்வியை சொல்லி கொடுக்கறது மட்டும் கல்வி இல்லை.
வாழ்க்கை கல்வியை கற்றுத்தாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு ஒரு பேர் நல்ல கட்டுரை அது. அந்த ஆல்ட்ரூயிசம்ன்ற ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு மகரிஷி. அதுல இந்த சமுதாயத்தை பத்தி அரசாங்கத்தை பத்தியும் சமுதாயத்தை பத்தியும் லிங்க் பண்ணி சொல்லுவாரு. As water find its own level, the culture of the people will find its own form of government. தண்ணீர் வந்து அதனுடைய நிலையை எப்படி ஏற்படுத்திக்கணும், அதே மாதிரி மக்களுடைய பண்பாடுதான் தக்க அரசியலையும் உருவாக்கும், தனக்கு ஏற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொள்ளும். ஒரு நல்ல அரசாங்கம், இப்போ உதாரணமா ஐ வாஸ் அன் இண்டியன், ஸ்டில் ஓசிஐ, ஓவர்சீஸ் இண்டியன்ற ஸ்டேட்டஸ் இருக்கு. இங்க வந்து கெனேடியன். இப்போ 2 கண்ட்ரியும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. அதை ரொம்ப கொஞ்சம் கோபமாவே அதில் எழுதியிருக்காரு. அதுல வந்து அரசியல் போதை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி அதுக்கு மேல ஒரு கவிதை கொடுத்திருக்காரு. வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள் ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசாங்கமும் அமையும், அதிகாரிகள் அமைவார்கள், அமைச்சர்கள் அமைவார்கள். அந்த கிளாரிங் டிஃபரன்ஸ் பிட்வீன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ரீலங்காவோடவும் கனடாவோடவும் கம்பேர் பண்ணலாம், அல்லது நான் வந்து இந்தியாவோடும் அந்த கிளாரிங் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. மகரிஷி வந்து பல நாடுகள் போய் வந்தப்போ அதை வந்து கோட் பண்ணியிருக்காரு நிறைய தடவை. ஒரு விசா இங்கே யூஎஸ்ல இருக்கும்போதோ இல்லது இன்னொரு கண்ட்ரிலேயோ ஒரு 10 நாளைக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த அதிகாரி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி 10 days நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதானே, உட்காருங்க ஒரு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல பேப்பர் ஒர்க்கை முடிச்சு கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஏன் நடக்கல, தமிழ்நாட்டில் ஏன் நடக்கலைன்னு ஒரு ஆதங்கத்தோடு எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில. அந்த உயர் பண்பாடு வந்து கடமையை உணர்ந்த அறநெறி இருந்தாதான் கட்டாயம் வரும். அதனால்தான் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வை, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அது தெரிஞ்சாதான் அந்த உயிர் உணர்வும் அதை ஒட்டி வருகின்ற ஒழுக்க நெறியும் அதை ஒட்டி வருகின்ற அறநெறியும் தான் சமுதாயத்தை நடத்தி செல்லும், அரசாங்கத்தை நடத்தி செல்லும். ஸோ மொத்தத்துல நம்ம சமுதாயத்திற்கு கடன் பட்டுள்ளோம்ன்றத மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து சமுதாயம் சீர்கெட்டு கிடக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கைவிரிக்காதீங்க. ஒவ்வொரு நல்ல காரியமும் இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல ஏற்பட்டிருக்குன்னா யாராவது ஒருவர் இனிஷியேட்டிவ் எடுத்து ஆரம்பிச்சதுல இருந்து துவங்கினது தான். ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஒரு மாமனிதர் அங்க 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றி அங்க நிறைய கருத்துக்களை சொன்னாரு. சாக்ரட்டிஸ், புத்தர், இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து யாராவது ஒரு லீடு எல்லாம் கூட அவங்களுக்கு தோணுச்சு, அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி மகரிஷியும் அதே மாதிரிதான், அந்த வரிசையில வந்தவர் தான் வேதாத்ரி மகரிஷியும். அந்த இளமையில் ஏழ்மையில் வாடிய போதெல்லாம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு அதன் விடையாக வந்தது தான் இந்த வேதாத்ரியமும் அவருடைய இந்த உலக சமுதாய சேவா சங்கமும். அதை ஒட்டி இன்று அவர் காலத்திற்கு பிறகு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது ரொம்ப இந்த விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். பல நாடுகளில் பல மாநிலங்களில் இது பரவி இருக்கிறது. அடுத்து இன்னொரு திருக்குறள் அவர் அடிக்கடி சொல்லுவாரு, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அதாவது எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யும் போது சில பேர் பண்ணாம இருந்தாக்கா அது வந்து அதுதான் காரணம் இந்த சமுதாய குறைபாட்டுக்கு. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், கொஞ்சம் பேர் தான் அதை கரெக்டா பண்றாங்க, பலர் நோலாதவர் அப்படிங்கிறார் வள்ளுவர்.
சமுதாயத்துல சில பேர் மாத்திரம் தங்கள் கடமைகளை செய்து வர பலர் தங்கள் கடமையை செய்யாததனால் தான் சமுதாய நலக்குறைவு அப்படின்னு அழகா சொல்றாரு. இன்னொரு திருக்குறளும் அவர் சொல்லுவார், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலிதான் நல்காதாகிவிடும். இப்போ மேகம் ஆவியாக எடுத்து சென்ற தண்ணீர், கடல்ல இருந்து தண்ணி ஆவியா போகுது, அப்புறம் வேற இன்னொரு நிலப்பரப்புல போய் மழையா பெய்து, ஒரு மலை முகட்டில் பெய்து, அது ஆறாகி பல தேசங்கள், நாடு, மாகாணங்களை, நிலப்பரப்புகளை கடந்து மறுபடியும் அது கடலுக்கு வந்து சேருது. சைக்கிளிங் இருக்கு. ஆனால் அவர் வள்ளுவருடைய குறள் என்னன்னா, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், அது கூட வத்தி போயிடும். எப்போ? தடிந்தெழிலிதான் நல்காதாகிவிடும். அந்த மழை திருப்பி தரலன்னாக்கா அந்த கடலு கூட வளம் இழந்து விடும்னு ஒரு ஒரு நிலையை குறிப்பிடுறாரு. அதே மாதிரிதான் அதை மகரிஷி வந்து அதை கம்பேர் பண்றாரு. சமுதாயத்துல எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யணும், அறநெறியோடு செய்யணும். அந்த அறநெறின்ற விளக்கம் நம்ம பின்னால வருவோம். அப்புறம் இந்த வாழ்க்கை கல்வின்னு சொல்லும்போது, இந்த நம்ம என்ன நினைக்கிறோம், கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால 100% லிட்ரஸின்னு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. 100% லிட்ரஸின்னா என்ன? எழுத்தறிவு, அந்த ஆல்பபெட்ஸ் எல்லாம் தெரியும், எழுத படிக்க தெரியும். அந்த எழுத்தறிவு, தொழில் அறிவு, நல்லா சம்பாதிக்கணும்னு ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதுக்கு முக்கியமானது இயற்கை தத்துவ அறிவு, அது வந்து 3வது முக்கியமா வரணும். அடுத்தது ஒழுக்க பழக்கங்கள், அந்த மாரல் எஜுகேஷன், இது 2ம் இல்லைன்னா அந்த நாடு நாடாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே இன்னொரு சந்தர்ப்பத்துல அருட்செல்வி அம்மாவும் சில ப்ரொஃபஸர்களும் இந்த பாட்டையும் இந்த குறளையும் சொல்லியிருக்காங்க. மகரிஷி 5 ஒழுக்க பண்பாடுன்னு முதல்ல ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்படணும், 5ஐயும் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி அப்புறம் இன்னும் சுருக்கி 2 ஒழுக்க பண்பாடு நமக்கு கொடுத்தார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன், துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகள். இந்த 2 தான். இத வந்து வள்ளுவரை உள்வாங்கிய மகரிஷி இந்த பாட்டை தான் ஞாபகம் வரும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் அப்படின்னா மறுபடியும் ஜஸ்ட் டோன்ட் கிவ் த அட்டாச்மெண்ட் ஆஃப் மணி ஒன்லி. அது வந்து தானம். அதான் அழகா சொன்னாங்க அருட்செல்வி அம்மா அன்னைக்கு. தானம் என்பது அது. ஆனால் தர்மம் என்பது ஈதல். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது கூட முடிந்த, அந்த வார்த்தை கூட அழகா சொல்லியிருக்காரு. உன் சக்திக்கு மீறி செய்ய வேண்டாம், முடிந்த உதவிகளை நீ செய்யாமல், உன்னால் முடியும் ஆனா நீ செய்யாமல் இருந்தால் அது தவறு. அந்த மாதிரி இருந்தாதான் இந்த சமுதாயம் நல்ல நிலையில் வரும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம், எனக்கு வந்து இப்ப விடுதலை அடைஞ்சிருச்சு, நாடு சுதந்திரம் அடைஞ்சு, எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, பேச்சு சுதந்திரம் இருக்கு. அவர் மகரிஷி வந்து சுதந்திரம் என்பதே மற்றவருடைய சுதந்திரத்தை மதிப்பதுதான் உண்மையான சுதந்திரம். இப்போ அந்த எக்ஸசைஸ்ல கூட நம்ம கைய 2வது பகுதி கை பயிற்சியில கையை நீட்டி நிக்க வைப்போம். அப்போ வந்து எல்லாரும் இடிச்சுப்பாங்க தாறுமாறா. அதுக்கப்புறம் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. கையை விளக்கி நீட்டிக்கிட்டு நின்று அதுக்கப்புறம் மூச்சை விட்டு கொண்டே கையை சுருக்கிறது. அந்த மாதிரி அந்த எல்லை, உன்னுடைய சுதந்திரத்தின் எல்லை எங்கே இருக்கிறது என்றால் மற்றவருடைய சுதந்திரத்தை மதிக்கும் அளவிலே இருக்கிறது. அந்த சுதந்திரம் இருந்தாதான் நீங்க அந்த இதெல்லாம் வந்து கடமை அறவாழ்வு 2த்துக்குமே இது தேவையான விஷயங்கள். இந்த தனி மனிதனும் சமுதாய கடமைகளை இதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது தன்னிறைவுக்கான வழி. கண்ணதாசன் பாட்டு தான் நினைக்கிறாரு. ஏழை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அது இலங்கைக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும். அவ்வளவு வளங்களும், இயற்கை வளங்களும் செழிப்பான ஒரு தேசங்கள் இல்லைன்னு அது எவ்வித குறைபாடும் இல்லை, எல்லாம் இருக்கு. அறிவுலையும் குறைவு கிடையாது,
ஞானத்திலையும் குறைவு கிடையாது. 2 நாட்டிலையும் சொல்றேன் நான். எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அந்த இன்னைக்கு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பட்டம் பெற்ற விஞ்ஞானிகள் உலகெங்கும் இப்ப இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்தியால இருந்து யூஎஸ், அந்த நாசால இருந்து, மைக்ரோசாப்ட்ல இருந்து, கூகுள்ல இருந்து பல நிறுவனங்களில் இப்ப கடைசியா துணை ஜனாதிபதியா நிக்கக்கூடாது ஒரு இந்திய வம்சாவளி ஒரு பெண்மணி. அந்த அளவுக்கு அறிவு வளம் குறையல, இயற்கை வளம் குறையல. இப்படி இருந்தும் ஏன் தன்னிறைவு வரல அப்படின்னா அரசாங்கம். உடனே அரசாங்கம்னா அரசாங்கம் அரசியல் அப்படின்னு அரசாங்கத்து நீ ஏதோ ஒரு 3வது பர்சனை கையை காமிச்சிட்டு நழுவ முடியாது. நீ உன் கையில் இருக்கும் வாக்கு சீட்டை பயன்படுத்தி உனக்கு தகுந்த ஒரு ஆளை நீ தேர்ந்தெடுக்கணும். ஒரு கடமையை கொடுக்கும்போது அந்த கடமையை செய்யாத மக்கள் தான் குற்றவாளிகள். இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாம் நம்ம காப்பி அடிக்கிறோம் வெளிநாட்டுல இருந்து. அந்த அவர் என்ன சொல்றாருன்னா 2 வார்த்தை சொல்றாரு. அது அடக்கி ஆள்வதும் உல்லாச வேட்பும் நிறைய வந்துருச்சு. ஃபன் கல்ச்சர் அண்ட் கன் கல்ச்சர், இது 2ம் நம்ம காப்பி அடிச்சிட்டோம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்புறம் நான் பேச தெரிந்தவன், வாள் வீச தெரிந்தவன் எல்லாம் பண்ணுவோம். பிறவாண்டி கிட்டவன்ல பார்த்தோம். அவன் என்ன பீரங்கியை கொண்டு வந்து கன்னை எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டான் அப்ப அந்த காலத்துல. அந்த மாதிரி அந்த கன்னை அடக்கி ஆளும் நிலப்பரப்பை எல்லாம் பிடித்து அடக்கி ஆளுகின்ற அந்த ஒரு தன்மை மனித குலத்துல இருக்கு. அது போகணும். அது அப்பதான் தன்னிறைவு ஒவ்வொரு இதுக்கும் வரும். இப்போ சுதந்திரம் வந்தாச்சு. சுதந்திரம் வந்தாலும் வந்ததுதான் பேரு. இன்னமும் நம்ம அந்த வெளிநாட்டு முகத்திலையும் அடிமையிலையும் தான் இருக்கிறோம். இந்துஸ்தான் லிவர் ஒரு கம்பெனி இருக்குன்னா மறுபடியும் அந்த காலத்துல அவங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போச்சு. ஆனா இந்தியாவுக்குள்ளேயே பெர்மனண்டா இந்துஸ்தான் லிவர் மாதிரி இப்ப அது முதல்ல வேற பேர்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் சேர்த்தாங்க. அது மாதிரி பல வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம இதுல போட்டு இது ஸ்தாபனம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட அவங்க அரசியலும் ஆட்சியும் இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை தத்துவங்கள்ல உங்களுக்கு ஒரு 5 விஷயத்த சொல்றாரு. சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் இதெல்லாம் போக இந்த வாழ்க்கை தத்துவங்கள்ல 5ம் தேவை. இந்த 5 பிரிவுகளிலும் நிறைவு பெறணும், சிறு பிரிவுகளும் நிறைவு பெறணும். 15-20 ஆண்டுகள் வரையில இந்த 5 துறையிலும் மக்கள் அந்த மாணவ பருவத்துல இதெல்லாம் நாலெட்ஜ் வரணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது புரட்சியில் அவருக்கு அந்த புரட்சி என்ற வார்த்தையை அவர் மறுக்கிறாரு. புரட்சியினால ஒண்ணும் நடக்காது, திரட்சி தான் வேண்டும். அந்த வகையில தான் தனி மனித அமைதி, அதுக்கப்புறம் அதுல இருந்து சமுதாய அமைதி, அப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சி வரும். அந்த திரட்சியின் மூலமாகத்தான் நமக்கு விடியல் வரும் என்று சொல்கிறார். அப்புறம் இது எல்லாத்துக்கும் இந்த கடமையை நாம் செய்வதற்கு ஏற்கனவே நான் சொன்னது போல உடல் நலம், அந்த உடல் நலத்தின் அவசியத்தை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அப்போ கடமையை 5ஆ பிரிக்கிறாரு. உடல் நலத்தின் அவசியம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே என்ன சொல்றாருன்னா, நீங்க 5 கடமை இருக்கு, 5 வகையில கடமை இருக்கு உங்களுக்கு. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம். இந்த மாதிரி 5ஆ பிரிச்சுக்கிட்டுங்க. இந்த வகையும் அவரவர்கள் ஆற்றலுக்கும் வயதிற்கும் அறிவிற்கும் தக்கவாறு உயர்த்தி கொண்டே போகலாம். இதுல தான் அப்படின்னு முதல்ல முக்கியமானது தான். இப்ப தானை விட்டுட்டு நான் இதுல ரொம்ப அழகான விஷயம் அது. இதுல கரெக்டா அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்காக போய் உழைக்கிறாங்க. நான் தப்பு சொல்லல. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஃபியூச்சர் எதை பத்தியும் கவலைப்படாம குடும்பம் குடும்பம்னு பாடுபட்டு சிதைந்து போனவர்களும் இருக்கிறாங்க. ஊருக்கு உழைக்கிறேன், நான் சமுதாய தொண்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பையும் கவனிக்காம குடும்பத்தையும் கவனிக்காம நான் சமுதாய தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு போறவங்களையும் அவர் மறுதளிக்கிறார். தவறு, தப்பான காரியம் பண்றீங்க. ஒன்றால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் நலம், மனவளம்,
ரெண்டும் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபிட்டா இருந்தாதான், மென்டலி அண்ட் பிசிக்கலி ஃபிட்டா இருந்தாதான் நீங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும். குடும்ப அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தால்தான் உங்கள் கவனம், உங்களுடைய நேரம் பகுதி நேரம் நீங்கள் சமுதாயத்துக்கு செய்ய முடியும். அவர் எந்த குழப்பமும் கிடையாதுல. கிளீன் நிறைய தடவை கேள்விகள் கேட்கும்போது அவர் அழகா சொல்றாரு. குடும்ப அமைதியை கெடுத்து நீங்கள் பெறுவது உயர்ந்த ஞானமா இருந்தாலும் அது அவசியம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை என்று அழகா சொல்லுவார் அடிக்கடி. உரிமைக்கு கடமையை பாதுகாப்பு. எனக்கு உரிமை வேண்டும் அப்படின்னா, உன்னுடைய கடமையை நீ செய்தாயா? அந்த கடமையை செய்திடும் போது உனக்கு உரிமை தானாக வரும். அதாவது அடிக்கடி மேனேஜ்மெண்ட்ல கூட சொல்லுவோம், தி அத்தாரிட்டி வெர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம எடுத்துக்காம எனக்கு அத்தாரிட்டி மட்டும் வேணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அதை விட ஒரு பைத்தியக்காரன் எதுவும் கிடையாது. அத்தாரிட்டி வேணுன்றவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொஞ்சம் இருக்கணும், பொறுப்புணர்வு. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் நிறைய கொடுத்துட்டு எனக்கு அத்தாரிட்டி கிடையாது, பவர் கிடையாதுன்னா there is no use, அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில உரிமைக்கு கடமையே பாதுகாப்புன்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி திட்டத்தை நிறைய மாற்றணும்னு சொல்லி புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு அரசாங்கங்கள் பரிசீலனை செஞ்சதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. திரும்ப அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த ஒரு விஷயங்களையே இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ அல்லது நம்ம கனடாவும் கிட்டத்தட்ட ஒரு வகையில பிரிட்டிஷ் வழியில வந்தது தான். நம்முடைய நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு என்ன தேவைப்படுகிறது, இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுகிறது, இலங்கைக்கு என்ன கல்வி முறை தேவைப்படுகிறது ஆராய்ச்சி செஞ்சு அந்த முறையில பயணம் செஞ்சாதான் உண்மையான ஒரு எதிர்கால சமுதாயம் வரும் அப்படின்றது. இப்போ தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டுன்னு வேதாத்திரிய பாடல்கள்ல வரும். அதெல்லாம் கிண்டல் பண்றவங்களும் இருந்தாங்க. ஏங்க தேர் திருவிழா தவிர்த்தா எங்கெங்க கோயில் எல்லாம் தேர் திருவிழா இல்லாம என்ன? இன்னைக்கு என்ன ஆச்சு? மகரிஷி ஒன்றும் அவர் என்ன நடந்தது? இப்போ கோவிட் வந்த பிறகு போன மார்ச்ல இருந்து ஒரு விழாவும் கிடையாது, ஒரு தேரும் கிடையாது. தேர் திருவிழா தவிர்த்தல்னு எதுக்காக சொன்னாரு? சுகாதார கேட்டுக்காக தான் சொன்னாரு. இன்னைக்கு தேர் திருவிழா நடத்துனீங்கன்னா என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கில் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டியிருக்கு. இப்பவே ஸ்கூல் திறந்து 2-3 நாள் கூட ஆகல, நிறைய கேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால என்ன லாக்டவுன் மறுபடியும் ஸ்ட்ராங்கா பண்ணணுமா? இப்போ கேதரிங்லாம் ஒரு 10, ஈவன் பிரைவேட்ல வீட்டில் கூட 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்லாம் வரப்போகுது இப்போ. ஸோ விளையாட்டுக்கள் அதே மாதிரி. இப்போ இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச், இன்னைக்கு IPL மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு அபுதாபியில். முதல் மேட்ச் இன்னைக்கு நடந்தது. மக்கள் யாரும் கிடையாது. 4 6ர்கள்லாம் ரெக்கார்டட் சவுண்டை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு? சிறுவர்கட்கே விளையாட்டு. அந்த காலத்துல ஒரு அந்நிய நாட்டவன் போர் தொடுக்கும் போது அதை எதிர்த்து நிற்பதற்கு திராணி இருப்பதற்காக, ஒரு திடகாத்திரமா இருக்கணும் உடம்புன்றதுக்காக நிறைய விளையாட்டுகள் அந்த காலத்துல அறிமுகப்படுத்தினாங்க. அதை அப்படியே டெவலப் பண்ணி இன்னைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி அதை ஒரு வியாபாரமாக்கி பல லட்ச மக்களுடைய நேரத்தை வீணடிக்கும் வகையில தொலைக்காட்சியில ஒளிபரப்பு, நேரில் போய் ஆயிரக்கணக்கில், இங்கே நூற்றுக்கணக்கில் டாலர் கொடுத்து பார்க்கறது. இந்தியாலையும் அதே மாதிரி தான், எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான். அந்த கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்கு பார்க்கறதுல ஒரு தப்பு இல்லை. பட் என்ன மாதிரி ஒரு மேன் ஹவர்ஸ் வி ஆர் வேஸ்ட். அந்த விளையாட்டுக்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். இந்த பாடல் ஒன்று, இந்த தனி மனிதனும் சமுதாய கடமையும்ல ஒரு சில பாட்டு. அதில் நான் 6 பாட்டு இருக்கு. அதில் நான் ஒன்னே மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அன்றிருந்த அறிவின் சூழ்நிலைக்கும் ஆராய்ச்சி திறமைக்கும் ஏற்ப வாழ்ந்தார், சென்றுவிட்ட நாட்களிலே மனிதர் வாழ்ந்து சிந்தனையால் அனுபவத்தால் அடைந்ததேற்று இன்றிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் எதிர்கால விளைவுகளை யூகம் கொண்டும் என்றென்றும் மனித இனம் அல்லலற்று இவ்வுலகில் வாழ பெருமுயற்சி செய்வோம். இது 5வது பாட்டு. இது மொத்தம் 5 பாட்டு கொடுத்திருக்காரு. அதுல கவிதைகள்
நேரம் கிடைக்கும் போது ஞான களஞ்சியத்துல டெய்லி ஒரு பாட்டு எடுத்து படிங்க. என்ன அருமையான பாடல்கள். ஆற்றொழுக்கு நடை. ரொம்ப அவரு வள்ளலார் அவரோட இருந்து சில கவிதைகள் நிறைய எழுதினார்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு உரைநடையா கூடவும் இருக்கு, நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, ஒரு கவிதையாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு எளிமையான முறையில இது பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு இந்த நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும்னு சொன்னேன்னு, அந்த தலைப்புக்கு அறத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது திருவள்ளுவர் அதுக்குன்னு ஒரு அதிகாரமே ஒதுக்கி இருக்காரு. அரண் வலியுறுத்தல் அல்லது அரணின் சிறப்பு. அதுல 10 குறள் இருக்கு. அறமானது சிறப்பையும் நல்கும் செல்வத்தையும் நல்கும். அதுதான் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். எப்பவும் இதை நான் சாவர நேரத்துல சங்கரான்னு சொல்ற மாதிரி நான் வந்து வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்ல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. எப்போ இட் இஸ் அ ஆன்கோயிங் கண்டினியூவஸ் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். அறவினை, அந்த அறத்தின் வழி அறவழி செல்லக்கூடிய வாழ்க்கைன்றது. என்னுடைய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் ஒருத்தர் இப்போ வந்து டிவிஎஸ் கேபிட்டல்ல எம்டியா இருக்காரு. அவருக்கும் திருக்குறள் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு இங்கிலீஷ்ல. அது ஒன்று ப்ராஜெக்ட் மாதிரி. இந்த அறத்துக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்ல முடியுமான்னு அவர் கேட்பாரு. நான் சொல்லுவேன், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனத்துக்கண் மாசுனா எந்த குற்றங்களும் கலங்கங்களும் இல்லாமல் ஆவதுதான் அனைத்து அரண். அவ்வளவுதான் அரண். அறம் என்றாலே மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நம்ம மனசுக்குள்ளேயே அமைச்சுக்கணும். ஆகுல நீரபிரன்னா மீதி எல்லாம் ஆரவார தன்மை உடையவை, மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேஸ்ட். இதுதான் நான் சொல்லுவேன். அவரு வந்து அதுக்கு அடுத்த ஒரு குறள் இருக்கு, அடுத்த குறளே தான் அது. இது வந்து 34வது குறள், அவர் 35வது குறள் அவர் சொல்லுவார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை பேராசை கொடுஞ்சினம் கடும் சொல், இந்த நான்கும் இல்லாத குற்றங்களுக்கு இடம் இல்லாம செய்யறது தான் அறம். நான்கும் இழுக்கா இயன்றது அறம். நான் சொல்லுவேன், இந்த 4 மட்டும் இல்லை, எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மனத்துக்கண் மாசிலன். அதில் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனா முக்கியமான ஒரு 4 விஷயங்களை அடுத்த குறள்லயே அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அந்த குறள் 10மே ரொம்ப அருமையான மாணிக்க குறள்கள். அதுல மகரிஷி வந்து ஒரு குறளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது 37வது குறள், அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. அதாவது அறத்தினுடைய நிலைமை, அறத்தினுடைய வழி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம். பல்லக்குல போறவன் பாருங்க, பல்லக்க சுமக்கிறவனை பாருங்க அப்படின்னு ஒரு உரை சொல்லுவாங்க. பல்லக்கை சுமந்து செல்பவனுக்கும் அதில் வீட்டிருப்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு காரணம் முறையே அறம் செய்யாமை அறம் செய்தமை. அவன் மேல இருக்கிறவன் அறம் செஞ்சான், கீழே இருக்கிறவன் அறம் செய்யல அப்படின்னு. ஆனா மகரிஷி வந்து அத வேற எல்லாம் நிறைய உரை அன்னைக்கே சொன்ன ஒரு குறளுக்கு சொன்னேன் இல்லையா, இருள் சேர் இருவினையும். அதே மாதிரி இந்த குறளுக்கும் அவர் வந்து ஆணித்தரமா சொல்றாரு. அப்படியெல்லாம் திருவள்ளுவர் நினைக்கல. ஏன்னா அவர் அந்த திருவள்ளுவருடைய வேவ்லென்த்ல கிளீனா உட்காந்து பார்த்திருக்காரு. அந்த மேல பல்லக்குல இருக்கிற பல்லக்கு வந்து அன்னைக்கு பல்லக்கா இருந்தது. அது அப்புறம் ரிக்ஷாவாச்சு, ஆட்டோ ரிக்ஷாவாச்சு, டாக்ஸி ஆச்சு, ட்ரெயின் ஆச்சு, ஃபிளைட் ஆச்சு. அது மொத்தத்துல அது ஒரு வாகனம். ஒருவர் உடல் நலமின்றி நடக்க முடியாதவராக இருக்கலாம், நலமாக இருப்பவர் அவருக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி ஒருவர் பலுவான மூட்டையை தூக்க முடியாமல் சுமந்து செல்கிறார், மற்றொருவர் அவரை ஊர்தியில் வைத்து அவர் போகும் இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். அவர் மேல இருக்கிறவர் ஏதோ ஒரு வழியில் மிஞ்சிய செல்வம் உடையவர். அவர் சிறு தொகையை ஒருவருக்கு கொடுத்து தன்னை ஊர்தியில் கொண்டு போய் குறித்த இடம் விடச் சொல்கிறார். இவையெல்லாம் அறத்துக்கு சான்றாக கொள்ளக்கூடாது. அறம்னா பறித்து உண்ணும் செயலில் இருந்து மனிதனை மீட்டு அவனை தூய மனிதனாக வாழச் செய்யும் செயல்களும், எல்லாருக்கும் நலமளிக்கும் ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த அறநெறியும், இறை உணர்வு பெறத்தக்க மன தூய்மை, வினை தூய்மைக்கு வழிவகுக்கும் செயல்களே அறம் ஆகும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. இதுதான் இந்த குறளுடைய அர்த்தம், இதுதான் அப்படின்னு.
ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான் மெயின். அறவாழ்வுன்னா இது 3மே இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனால இந்த ஒழுக்கம், ஏன்னா நம்ம பாட்டிலையும் மகரிஷி சொல்லியிருக்காரு, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்துன்னு சொல்லுவார். அதனால இந்த ஒழுக்கம் என்பது தனி மனித ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம். அந்த அறத்துக்கு மேஜர் காம்பனன்ட் அது. அதுக்கப்புறம் கடமை பற்றி தான் அவ்வளோ நேரம் பேசணும். எவ்வளோ சமுதாயத்துக்கு கடன் பட்டிருக்கோம், அந்த கடனை அடைக்கிறது கடமை. ஈகைன்றது அதுக்கும் பணம். நிதி மிகுந்தோர் பொற்குவை தரலாம், அதுவும் பாரதியார் பாட்டு ஒன்று இருக்கு. ஈதல்னு வரும்போது பணமாக இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம், அறிவு தானமாக இருக்கலாம். எந்த வகையிலாவது துன்பப்படுவோருக்கு நம்ம உதவி செய்யணும். அதுதான் ஈகை. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை, இது 3 சேர்ந்ததுதான் மகரிஷி காட்டிய அறநெறி வாழ்வு. அப்புறம் இப்ப நான் அடிக்கடி நினைச்சு பார்க்கறது, இந்த ஆறு, இந்த நதி புறப்படுது இல்லையா, கடல் தண்ணீர் ஆவியாவது மலைக்கு போகுது, மறுபடியும் ஆறாகி வழிஞ்சு அந்த ஆறை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நல்லா இருக்கு. அந்த புக்கை படிக்கிறது ஒண்ணு, மகரிஷி போன்ற மகான்களின் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இயற்கையோடு இயைந்த வாழ்வுன்னு சொல்லும்போது இந்த இயற்கையை கவனிச்சாலே நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஆறு நிற்காம போகுது. அது பிறக்கும் போதும் மலையில தோன்றும் போது சாதாரண சின்ன ஸ்ட்ரீமா தான் இருக்கும். கடல்ல கலக்கும் போதும் சுருங்கி போய் இந்த ஆடு தாண்டும் காவேரின்னு இந்த மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கும். காவேரி இடையிலலாம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு அதிகமா இருக்கும். ஆரம்பமும் முடிவும் ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆறுக்கு. ஆனா இடையில தான் பல தேசங்களை செழிக்க வைக்கும். அதான் அதுடைய பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை என்பது. நமக்கு ஓய்வு ஒழிச்சல் என்று நம்ம போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தடைகளை தகர்த்து எறிந்து தாண்டி போயிட்டே, சின்ன சின்ன தடைகள்லாம் தாண்டி போயிட்டே இருந்தா ஆறு. ஒரு பெரிய பாறை வருதுன்னா என்ன பண்ணுது, சுத்தி வளைஞ்சுக்கிட்டு போகுது. அதை போய் பாறையை நான் பொடி பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்றது இல்லை. வளையாத நதியும் இல்லை, வலிக்காத வாழ்க்கையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்பவும் இன்றும் புதிதாய் பிறந்தோம் என்பது போல அது மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ஆறுன்னாக்கா அது எதுவும் ஒரு இடத்துல நேத்து பார்த்து இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த தண்ணி அங்க கிடையாது, போய்கிட்டே இருக்கு. என்று புதிதாய் பிறந்தோன்ற மாதிரி மாசுகளை கழுவி செல்கிறது. பிறப்பும் இறப்பும் ஆரவாரமற்றது. இந்த ஆறு சொல்லும் பாடத்தையும் நம்ம உள்வாங்கிக்கலாம். அந்த கடமை என்ற வார்த்தை வரும்போது அதையும் எனக்கு ஞாபகம் வந்தது. அடுத்தது பாடல்கள். மகரிஷியினுடைய அந்த ஞான களஞ்சியத்திலிருந்து 1-2 பாட்டு மட்டும் சொல்லிட்டு நான் மறுபடியும் கேள்வி பதிலுக்கு போறேன். நிறைய நேரம் ஆறாக போகுது. கடமை என்ற தலைப்புல நிறைய பாடல்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம். இந்த ஒன்றினால் ஒன்று கெடாமல் என்ற விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க. உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர்க்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம். இந்த ஆர்டர்ல தான் நீங்க வச்சுக்கணும். கெடாமலும் பார், ஒன்றினால் மற்று. கடமையினால் மனிதகுலம் காப்பாற்ற பெறுகின்றோம். கல்வி, தொழில், பொருள், ஒழுக்கம் கலந்து ஒன்றால் ஒன்று உயர்ந்து உடல் வளமும் உயிர் நலமும் உயர்ந்து இன்பம் பெறுகின்றோம். உணராதோர் செயல் விளைவே உலகில் பிணக்கு போர்கள். வாழும் உரிமை உலகில் எல்லோர்க்கும் சமமே. வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே. வாழ இயலா தெரியா வயோதிகரை குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடு வயதுடையோர் பொறுப்பாகும். அந்த 20 to 50 அல்லது 20 to 60. நல்ல அந்த 1800 பாடல்கள் என்ன எவ்வளோ அவங்க பேசாத சப்ஜெக்டே கிடையாது. நீங்க கூகுள் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது தேடணும்னா மகரிஷி பாடல்களையும் பாருங்க.
இதிலே உங்களுக்கு விடை கிடைக்கும். அறம் என்றால் துன்பத்தை போக்கும் செய்கை, அதை காக்க ஆட்சி மதம் பொருள் மூன்றாட்சி. அறம் இதனை இயற்கை நிலை அறிந்து ஆற்ற அது மதமாம். அறியாதோர் தேவை மீறி அறம் பிறழ்ந்தால் தண்டனையால் திருத்தும் செய்கை ஆட்சி முறை. பொருள் ஈட்டி காத்திட்டு ஆற்றும் அறம் பொருளாதார முறை. அனைத்தும் மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கு தேவையாகும். என்ன கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா இந்த உள்ளுணர்வு தெரிந்த இந்த தவ பயிற்சி பெற்ற அந்த அன்பர்கள் தான் ஆட்சிக்கோ அல்லது அரசியலுக்கோ வரும்போதுதான் இந்த நாடு சுபிட்சம் அடையும். வாதங்கள் வேண்டாம், வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோர்கள் வேதங்கள் விரித்து உல விளக்க தொகுப்புகள் அனைத்தும் ஆதங்கம் வறுமை அறியாமை போக்கி மனிதரெல்லாம் பேதங்கள் அற்று பிழையற வாழும் அறவழியே. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எல்லாம் என்ன வளம் இல்லைன்னு சொன்ன அதேதான். எல்லாம் இருக்கு, வளமும் இருக்கு, அறிவு வளமும் இருக்கு. அந்த அளவுக்கு ஆன்றோர்களும் சான்றோர்களும் நம்முடைய பூமியில நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால்தான் இனிமேல் நீங்க புதுசா ஒன்றும் போய் தேட வேண்டியதில்லை. அறநெறியை போதிக்க புதிய நூல்கள் அவசியமே இல்லை இனி. மேலும் மேலும் அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பலர் அளித்துள்ளார், அவையே போதும். அந்த திருக்குறள் கூட நீங்க உரை எழுதுங்கன்னு சேலத்துல இருந்தப்போ கேட்டப்போ, தேவையில்லை, எனக்கு இந்த எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு மட்டும் நான் விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு தான் 50 திருக்குறள் உட்பொருள் விளக்கம் வந்தது. தேவையில்லாத எதையும் அவர் செய்ய மாட்டார். அறநூல்கள் எத்தனையோ இந்நாள் மட்டும் அறிஞர் பலர் அளித்துள்ளார், அவையே போதும். அறம் பிறழா நெறி நின்று மக்கள் வாழ அவசியமாம் பொருள்களோடு கல்வி கிட்ட அறவோரே திட்டமிட்டு அமுல் செய்வீரே, அதன் மூலம் அறம் வளரும் உலகம் உய்யும். பொருள் ஈட்ட காப்பாற்ற எனது என்ற பொருள் பற்று உரிமை இவை மனிதர் கொண்டார். பொருள் ஈட்டல் காத்தல் இடல் என்னும் சிறந்த பொறுப்பேற்க. இது வள்ளுவருடைய சிந்தனை. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னு வள்ளுவர் பெருமான் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றார்? பொருள் ஈட்டல் காத்தல் இடல் எனும் சிறந்த பொறுப்பேற்க இல்லம் அது தேவை. இந்த பொருள் விளக்கம் இல்லம் என்று உரைக்கும் வார்த்தை புவியிலுள்ள பொருள்கள் எல்லாம் சமுதாயத்தின் பொருளானால் அறத்தில் இரு பிரிவு ஏது? புவி வாழ்வே அறவாழ்வாம், புரிந்து கொள்வோம். இந்த வாழ்க்கையே ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கையா நேச்சுரலா அமைஞ்சிரும் அப்படிங்கிறார். அறத்தொண்டே என் வினை என் செய்வேன், என் உளத்தின் இன்ப ஊற்றில் யான் திளைத்து மிதந்திருந்தேன், காலம் காணேன், மின்னலை போல் சிறியவலி பின்கழுத்தில் மெதுவாய் கண்விழித்தேன், கனவு போச்சு. இன்னும் என்ன வினையிருப்பு எண்ணம் கொண்டே யான் துருவி துருவி ஆராய்ந்து பார்த்தேன், பின்னலின்றி பிழையின்றி வாழும் மட்டும் பேரறிவில் அறத்தொண்டு என் வினையாய் தேர்ந்தேன், அறத்தொண்டு என் வினையாய் தேர்ந்தேன். அதுதான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் சொல்ல வந்தார். இந்த நினைக்க அதெல்லாம் மனசு பூரிக்குது. எந்தமா விஷயங்களா எழுதி வச்சுட்டு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு. அவருடைய கடமையை அவரு செஞ்சாரு, நம்முடைய கடமையை நாம் செய்வோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் பொறுமையுடன் செவிமடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. மகரிஷியின் கவிகள் ஆற்றொழுக்கு நடை என்று சொல்லி உங்கள் உரையும் ஆற்றொழுக்க நடையில் அமைந்தது மிகவும் சிறப்பு. ரொம்ப அற்புதமா இந்த கடமை அறநெறிங்கிற இரு சொல்ல எடுத்துக்கொண்டு கடமையையும் விரிவாக விளக்கி அறநெறியையும் விரிவாக விளக்கி எப்படி நம்முடைய கடமை அறநெறியின் நாட்டத்தில் சிறக்க வேண்டும் என்று முடித்தது உண்மையில் அற்புதமான விஷயம். அருட்தந்தை என்னுடைய
செயல் நான் அருட்தொண்டு ஆற்றுவது என்று அவருடைய கடமையை சரியா செய்தது மட்டுமல்ல, நாமும் நம்முடைய கடமையை சரியாக செய்வதற்கு உரிய ஒரு வழிகாட்டி சென்றிருக்கிறாங்க. அதுதான் குருவினுடைய மிக மிக ஒரு உன்னதமான சிறப்பு. அத அழகா ஐயா 2 குறள்கள் எடுத்து காட்டினாங்க. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்றும், இந்த சமுதாயத்துல இருந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப கொடுக்கலன்னா சமுதாய வளம் வறண்டு போயிடும். அப்போ நம்ம எதிர்கால சந்ததிகள் எப்படி ஒரு அமைதியான அல்லது ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்கிற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அதுதான். நம்ம எடுத்துக்கிட்டே இருந்துட்டோம் சமுதாயத்துல இருந்து, திரும்ப கொடுக்க தவறிவிட்டதன் விளைவுதான் இன்று துன்பமயமாக இருக்கிறது. அதைத்தான் அவங்க அழகா திருக்குறள்ல இருந்து மேற்கோள் காட்டினாங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். மேகம் கடல்ல இருந்து தான் நீரை எடுத்தது, ஆனால் அது திரும்ப கொடுக்கலன்னா அந்த கடல் வறண்டு போயிடும். அது போல நாம இன்றைக்கு அனுபவிக்கிறது அத்தனையும், நம்ம உண்ணும் உணவுல இருந்து உடுத்துகின்ற உடை, இருக்கின்ற இடம், இன்னும் ஐயா சொன்ன மாதிரி பேசுகின்ற செல்போன், லக்ஸூரியஸ் லைஃப், என்ன ஆர்டிகல்ஸும் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல இருந்து தானே கிடைச்சிருக்கு நமக்கு. அப்ப நம்முடைய உடல் உழைப்பையோ அல்லது அறிவின் உழைப்பையோ கொண்டு திரும்ப நம்ம சமுதாயத்துக்கு திரும்ப கொடுக்கலன்னா இந்த சமுதாயம் வறண்டு தானே போகும். அப்படி ஒரு சமுதாய வளம் வறண்டு போகுமானால் அடுத்த தலைமுறை எப்படி ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும்? அதனால நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க வேண்டியது நம் அனைவரது கடமையும் ஆகும். அத்தாரிட்டி வர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டில சொன்னாங்க. இந்த பொறுப்பை நம்ம உணர்ந்துக்கணும். அதை உணர்ந்த காரணத்தாலதான் நம்ம இன்று இந்த ஒரு வீக்கெண்ட் கூட இங்க இதுல இணைஞ்சிருக்கோம். முதல்ல உயர்ந்த விஷயங்களை சிந்திப்பதே சமுதாய வளத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு படி. ஆனால் அது சிந்தனையோட நிற்கக்கூடாது. டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவாங்க, சிந்தனை சோம்பல்னே சொல்லுவார். சில சமயம் என்ன ஆயிடுமா, சிந்திக்க சிந்திக்க நமக்கு செய்து திருப்தி வந்துரும். நாம அப்படி தேங்கி நிற்காமல் விரைவில் எண்ணத்தை வலுப்படுத்தி ஒரு அறிவு திருக்கோவில் அமைக்கணும் நம்ம. அப்பொழுதுதான் அது காலத்திற்கும் ஒரு அழியாத ஒரு சொத்தாக அமைந்து கனடா தேசத்து மக்களுக்கு ஒரு உயர்ந்த வழி காட்டும். அதற்கும் நம்முடைய எண்ணத்தை நம்ம வலுப்படுத்துவோம். ஊர் கூடிதான் தேர் இழுக்கணும். நாம் அனைவரும் இணைந்து தொண்டாற்றி நம் கடமைகளை செவ்வனே செய்வோம். அதற்கு ஐயா அவர்களது உரை நமக்கு அனைவருக்கும் சிறந்ததொரு வழிகாட்டியாக அமைந்தது. நம் மன்ற முறைப்படி சிறப்பு சிந்தனை வழங்கிய உயர்திரு வரதராஜன் ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் வரதராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய அருள்துறை பொருள்துறை முன்னேற்றம் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரம். ஐயா அவர்கள்கிட்ட எந்த வினாக்களும் எழுப்பலாம், அல்லது நீங்க அவர் பேசியதை ஒட்டி தங்களது மேலான கருத்துக்களை சொல்ல விரும்புபவர்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இந்த தலைப்பினுடைய சாராம்சத்தை மறுபடியும் நீங்க சுருக்கமா தொகுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ராஜேஷ் ஐயா நீங்க பேச விரும்புறீங்களா? நான் அன்மியூட் பண்ண மாதிரி இருக்கு. வழக்கமா கேள்வி கேட்கும் ஜனார் கூட கேட்கலாம். அவர்தான் ஆரம்பிச்சு வைப்பாரு, அப்புறம் நிறைய கேள்வி வரும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு தெரியும் நீங்க என்ன கூப்பிடுவீங்க. ஆமா, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்க. அந்த வில்லிசை நடக்கும் போது ஆமா சாமி போறதுக்கு ஒரு இருப்பார்ல. சரிங்க ஐயா. இந்த கேள்வி எங்க வருகுதுன்னு சொல்லிட்டேன்னா, அறநறையில ஆத்திரம் அறிந்து பிச்சை இடலன்னு சொல்றாங்க. சரி, இந்த நாட்டுல எல்லாருக்கும் உதவி யாருக்கு தேவைப்படுறதுன்னு சொல்லி ஜட்ஜ் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு பிரெக்னன்ட் லேடியோ அல்லது ஒரு வயசு போன அம்மாவோ பஸ்ல வந்தாங்கன்னு கேட்டா
நீங்க இடம் கொடுத்தா கூட அவங்க இருக்க மறுக்கிறாங்கன்னா இந்த நாட்டுல வந்து இந்த கான்ஃபிடென்ட் வந்து கூடவா இருக்குது. அப்ப உதவி எதிர்பார்த்து இல்லையா அவங்க. அப்ப எங்கட நாட்டுல நாங்க செய்த மாதிரி அப்படி உதவி எல்லாம் செய்யறதுக்கே எல்லாமே இருக்குது உண்டு. இல்ல அப்படி கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்த புதுசுல 2000ல ஒரு மால்ல வந்து யாரோ ஒரு இஸ்லிங்டன்ற சப்வே தான் நினைக்கிறேன். அதுல வந்து ஒருத்தர்கிட்ட நான் ஒரு விவரம் கேட்டேன். அவரு வந்து பொறுமையா பதில் சொன்னாரு. அத கேட்டுட்டு நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் பின்னாடியே வந்தாரு. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னாரு. அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இங்க நம்ம வந்து தேங்க்யூன்னு சொல்லணுமே, அது சொல்லாமையே வந்துட்டோமே அப்படின்னு. அந்த மாதிரி உதவி தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த நாட்டில் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இன்னமும் இமிகிரண்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களே பார்க்கணும்னா நிறைய இந்த ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்போம். நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி. அவங்க வந்து இந்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து சிற்றுண்டிலாம் கூட கொடுத்துருக்கோம். அது என்னுடைய வழக்கமாக செய்கிறது என் ஒய்ஃப் அதெல்லாம். அந்த மாதிரி உதவி தேவைப்படுபவர்களுக்கு இப்போ தேவையில்லாமல் போய் நம்ம கல்ச்சரையும் பார்த்துக்கணும். கல்ச்சுரல் ஷாக் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் வந்து உதவி பண்ணியிருக்கோம். உதவியும் வாங்கியும் இருக்கிறேன். இந்த பஸ்ஸில் போயிட்டு டிக்கெட்டு போடுறதுக்கு காசு இல்லை. காசு இல்லைன்னாக்கா சில்லறை இல்லை, நோட்டாக இருக்குது. இல்லை போட்டால் $20 போடணும். அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் வந்து எழுந்து வந்து ஒரு டோக்கன் என்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுத்தா கூட அவங்க வாங்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் எங்களுக்கும் உதவி இருக்காங்க, நாம்ளும் உதவி இருக்கோம். அது பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் சொல்கிறது காஷன், ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். உண்மைதான். ஓகே, அது உண்டு. அடுத்தது 2வது கேள்வியை நானே கேட்டுறேன். எனக்கு அது மைண்ட்ல இருக்கிறபடியா, அந்த கடமை செய்யும் போது தான் குடும்பம், ஊர், உலகம் அப்படியே வர சர்க்கிள்ல சிலருக்கு வந்து ஃபேமிலியின் பார்டர் வந்து தாண்டி வந்து உதவி செய்யலாம் இருக்கேன்னு சொல்லிச்சுன்னா அந்த அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து கூடவா இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த மைண்ட். ஓகே, இவ்வளவு உதவி இருக்குது, இந்த உதவி இப்ப தேவையில்லை, லைக் அவங்கள வழியில போய் அவங்க உதவி செய்யறதுக்கு ஊருக்கு உலகத்துக்கு செய்யலாம் அளவில் இல்லை. அந்த இந்த நந்தனார் அருள் தரிசனம் பார்த்த மாதிரி ஒர்க் லோடிங்கா தேவையில்லாத வேலையெல்லாம் கூடிக்கொண்டே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வழியில கொடுக்கலாம். அந்த நேரத்தில் மகரிஷி வந்து என்னுடைய அட்வைஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு லிமிட், எல்லாத்துலேயுமே ஒரு அளவு முறை. நீங்கள் வந்து சில எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 2 ஜாப் 3 ஜாப் ஒரே நேரத்தில் செஞ்சு உடம்பெல்லாம் அப்படியே மனசு தளர்ந்து போய் அப்படியே வருவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். கேட்டால் வந்து இவ்வளோ பணம் செலவழிச்சிட்டு வந்திருக்கேன், கடன் இவ்வளோ இருக்குது, நான் என்ன பண்ணுறது. என்ன ஆகும்னா, இங்கே பரவாயில்ல, ஹெல்த் கேர் நல்லா இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மேலே நீங்கள் உடம்பு நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு மறுபடியும் பகலில் வந்து ஒரு சில நேரம் பார்ட் டைமாக கொஞ்சம் நேரம் பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது பணம் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் உடல் நலத்தை தியாகம் செய்து அதனால் அந்த பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கவும் கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் சில வீட்டில். சரி, ஏதோ பணம் வருதுன்ன உடனே அவங்க நம்ம இங்கே என்ன கஷ்டப்படுறோன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸ்ரீலங்காலேயோ இந்தியாவிலையோ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ பணம் சம்பாதிக்கிறாங்க, அனுப்புகிறாங்க, டாலராக சம்பாதிக்கிறாங்க, நான் பணமாக லட்சக்கணக்கில் அனுப்புகிறாங்க, அப்படின்னு பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு வரைமுறை நம்ம நிச்சயம் வச்சுக்கணும். அதனால தான் ஒரு மகரிஷி சொல்றாரு, அது சுயநலம் கிடையாது. தான் என்பதை கவனிக்கும் போது, உன்னை கவனித்துக் கொள்ளும் போது அது தவறே கிடையாது. அது சுயநலம் என்று நீங்களாக ஒரு கருதி கொண்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் உடல் நலம், மனவளம் 2ஐயும் தியாகம் செய்து எதையும் செய்யாதீங்க. என்னால முடியும், இந்த வேலை செய்ய முடியும்னா செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிங்க, அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய அட்வைஸ்ன்னு சொல்றதை விட பதில் மகரிஷியினுடைய வழியில சொல்றதுன்னா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் பாயிண்ட்.
ஜனா ஐயா ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாங்க. வில்லிசை பாட்டுல ஆமா சாமி போடுறதுக்கு ஒருத்தர் போல. அப்படின்னு சொல்லுவாரே தவிர அவர் ஒண்ணும் ஆமன் சாமி போற ஆளு இல்ல. எல்லாம் கரெக்டா பேசுவாரு. ஆனா ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அவர் அதை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனா தொடர்ந்து நிறைய தடவை மன்றத்துல உரையாற்றும் போது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கும். ஒரு சமைதியை கலைப்பதற்கு அவரே ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்காகத்தான் வாழ்க வளமுடன். ஆமா, அப்படி இருந்தா தானே வந்து அடுத்தது தொடர்ந்து பேசுறவங்களுக்கு ஒரு தயக்கம் இல்லாம இருக்கும். ஐயா தொடங்கி வச்சுட்டாங்கன்னா பின்னாடி தொடர்வதற்கு சுலபமாக இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கரெக்டா. வேறு யாரும் ஐயா கிட்ட எதுவும் கேட்க விரும்பினா கேட்கலாம், அல்லது நம்ம உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்துக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா யுஎஸ்ல இருந்து பரமேஸ்வரி அம்மா பேசுறாங்க. அம்மா சொல்லுங்க அம்மா. மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயாவோட ஸ்பீச்சு. அது மாதிரி ஆறு வந்து சொன்னாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வழி இல்லாத ஆறு இல்லை, வழி இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிறது ரொம்ப உண்மையான வார்த்தைங்க மேடம். ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. தனது குடும்பம் சுற்றம் அப்படிங்கிற மாதிரி தன்னை நம்மளை பார்த்துக்கிறது சுயநலமே இல்லைங்கிறத வந்து சாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயா எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நம்மளை பார்த்துட்டு நம்ம வந்து மத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுல்ல. அப்போ நம்முடைய உடம்பையும் மனசையும் நம்ம முதல்ல பாத்துக்கணும். அது வந்து சுயநலமே இல்லைன்னு கரெக்டா சொன்னீங்க ஐயா. ஓவர் எந்தூசியாசம் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம சக்திக்கு மீறி பண்ணும்போது நம்ம நோயுற்றோம்னா அவங்களுக்கு நம்ம பேர்டன் ஆயிடும். நம்ம உதவி செய்யறது போக நமக்கும் உதவி கிடைக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது டிஸ்டர்ப் ஆகுது. நமக்கு அவங்க பாரம் ஆயிடும். அது வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க சுவாமிஜி. வேற யாரோ கேட்க ஆரம்பிச்சேன். நல்லா இருந்துச்சுங்க. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அருமைங்கய்யா. நன்றி அம்மா. ஹலோ, வணக்கம். என் பேர் வந்து பழனியப்பன். அவங்க வரதராஜன் சார் வந்து ரொம்ப நாளா தெரியும். அவங்களோட குரலை திரும்ப கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வந்து இங்க உள்ள மன்றத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்புறம் நடுவில் வரல, டச் விட்டு போச்சு. அப்புறம் இப்போதான் அந்த ஆன்லைன் கோர்சஸ் அட்டன் பண்ணேன். இப்போதான் வந்து டாக்டர் மெய்யப்பன் இந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணது. என்னோட ஃபோன் நம்பரையும் உங்க இதுல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா எவ்ரி வீக் ஐ வில் ஜாயின். அதான் சிவா ஐயா நோட் பண்ணிக்கங்க அத. சொல்லுங்க ஐயா உங்களோட நம்பரை. 647 296 44 சொல்லுங்க. 30 30. ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. பழனியப்பன் அவர் பேரு. ஆமா ஐயா, நான் முன்னாடி இங்க வந்து அந்த ஹையர் கோர்சஸ் நடத்தினப்ப அவங்க பாலச்சந்திரன் ஐயா வந்து நடத்தினப்ப அதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் நடுவுல கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தேன், அப்புறம் வரல. சோ இப்ப டைரக்டா நம்ம மன்றத்துல இப்ப எதுவும் இருக்கா? இல்ல நிகழ்ச்சிகள் மன்றத்துல இப்ப நிகழ்ச்சிகள் இல்லை. கோவிட்டுக்காண்டி என்ன மன்றம் மூடியபடிதான் இருக்கிறது. விரைவில் துறப்போம் என்று நம்புறோம். ஓகே. பழனியப்பன் நீங்க அது வரைக்கும் ஆன்லைன் மெடிடேஷன் டெய்லி காலையில 6 மணிக்கு இன்வேரியபிளா நடக்குது, மண்டே டு ஃப்ரைடே. அதுல நீங்க கலந்துக்கலாம். அடுத்தது சனிக்கிழமை வந்து இதே மாதிரி 4:30 மணிலிருந்து தவமும் சிந்தனையும் சிறப்பு சிந்தனையும் நடக்கும். அதுவும் நீங்க கலந்துக்கலாம். ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மண்டே டு சாட்டர்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க காலையில 6 மணிக்கு எந்த லிங்க் வந்து அதாவது ஆலியார் மன்றமா இல்ல இங்க டொரண்டோ இதுல இருந்தா? டொரண்டோ மன்றம். அது ஐயா இப்ப அனுப்புவாங்க உங்களுக்கு லிங்க். ஓகே, இமெயில் ஆட் பண்ணிட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல நாங்க நடத்துறோம். நீங்க அந்த லிங்க்ல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஷூர் யா. மத்தவங்களுக்கும் சொல்லுங்க பழனியப்பன். வாழ்க. ஓகே யா, நிச்சயமா. தேங்க்யூ பழனியப்பன் ஐயா. மிக்க நன்றி. டாக்டர் மெய்யப்பன் சொன்னாரு, நீங்க வந்து அட்வான்ஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருந்த பொழுதும் கூட இப்ப வந்து அகத்தாய்வு 2 வரைக்குமே இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து கலந்துகிட்டீங்கன்னாரு. ஆமா, இங்க வந்து அவங்க பாலச்சந்திரன் ஐயா, அவங்க ராஜசேகர் எல்லாரும் அவங்களோட ஒய்ஃப், இவங்க பாலச்சந்திரன் ஐயா ஒய்ஃப் எல்லாரும் இங்க வந்து நடத்தினப்ப இங்க டொரண்டோல நான் 98ல இதுல சென்னையில அங்க போய் கத்துக்கிட்டேன்.
அப்புறம் இங்க நடத்தினப்ப இங்க ஏதோ வந்து வினைப்பயனா என்னன்னு தெரியல, அது தொடராம இருந்தது. இப்ப செகண்ட் கோர்ஸ் திரும்ப நடத்தினதுக்கு அப்புறம் தான் இப்ப தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தான் அது இன்னைக்கு இந்த ரொம்ப லிங்க் அனுப்பிச்சாரு. ஆமா. அவர் வாழ்க சொன்னப்ப நானும் கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா நீங்க வந்து அட்வான்ஸ்ட் கோர்ஸ் பண்ணின போதும் கூட தயங்காமல் வந்து மறுபடியும் வந்து ஆழியார்ல போய் ஆன்லைன் கோர்ஸ் வந்து கலந்துகிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இஸ் நீங்க இப்போ கான்ஸ்டன்ட் லேர்னர் அவரு. excellent. இப்ப திரும்ப வரதராஜன் பேசிக்ல இருந்து திரும்ப போனேன். ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப அதாவது இங்க நேர்ல அட்டெண்ட் பண்ணத விட கூட, இப்ப அவங்க வந்து அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு நடத்துறப்ப, இன்னும் நெறைய புரியிற மாதிரி இருக்கு. இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கு. விஷுவல் பிரசன்டேஷன் இருக்கிறதுனால இப்போ ரொம்ப இதா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்ப ஈவன் வந்து காயகல்பமே நான் முன்னாடி வந்து 2 தரம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த தரம் வந்து இன்னும் கூட புரியிற மாதிரி இருந்தது. அவங்க அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போடுறப்ப இமேஜின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. உயிர் சக்திய மேல கொண்டு போறது, அங்கேருந்து திரும்ப உடல்ல எல்லா பாகத்துக்கும் அனுப்புறது, அதெல்லாம் அவங்க அதுல காமிச்சப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உண்மைதாங்க ஐயா. அவங்க டாக்டர் மெய்யப்பன் உங்கள பத்தியும் ரொம்ப சொன்னாங்கம்மா. உங்களோட்டயும் ஒரு தரம் பார்க்கணும், பேசணும். ஸோ வி வில் ட்ரை டு மீட் பார்க்கலாம். நிச்சயமா, நிச்சயமா. அதனால ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க கலந்து கொண்டதுக்கும். வரதராஜன் ஐயா சொன்ன மாரி, நீங்க திங்கள்ல இருந்து வந்து நம்ம கூட்டுத்தவத்திலயும் கலந்துக்கோங்க அவசியம். டெஃபினெட்லி. எவ்ரிடே நான் டெஃபினட்டா கலந்துக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட வேற யாரும் கேள்வி கேட்கவோ அல்லது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க டாக்டர் மெய்யப்பன் சொன்னாங்க, அந்த இவங்கள ஐயாவோட ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் லிங்க் கேட்டிருக்கேன்னு நானும் அவரை 2, 3 தரம் ஞாபகப்படுத்தினேன். அந்த லிங்க் அனுப்புங்க அப்படின்ட்டு. நான் கேட்டு வாங்கி அனுப்புறேன்னாரு. அது இருந்ததுனாக்கா அவங்க சிவா ஐயாவோட ஸ்பீச் சொன்னார். எளிய பயிற்சிகளும் ஆழ்ந்த சூக்குமங்களும் சொல்லிட்டு அதனோட டெப்த்ல கவர் பண்ணினாங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த உரையுமே அனுப்பி கொடுத்துடுறோங்க ஐயா. ஓகே நன்றி. மெய்யப்பன் ஐயாவுக்கு ஏற்கனவே அனுப்பி ஆயிட்டுது. ஆமா, அவருக்கு அனுப்பிட்டோம். இவருக்கு பழனியப்பன் ஐயாவுக்கு அனுப்பிடலாம். நீங்க வந்து இதுல அரைஸ் அண்ட் அவேக்ல கூட போடலாம் ஐயா. அது நீங்க மத்தவங்களுக்கும் பயன்படும். ரேஷன் அவேக்ல போட்டிருக்கு. ஏற்கனவே போட்டாச்சு. ஆமா. போட்டிருக்கீங்களா? ஓ சாரி, நான் பாக்குறேன் நானு. நான் இன்னைக்கு இனி ஒரு முறை போஸ்ட் பண்றேன் அரேஸ் அண்ட் அவேக்ல. சரிம்மா. அரேஸ் அண்ட் அவேக்ங்கிறது எதுல இருக்கு? நாங்க அதுல உங்க நம்பரையும் ஆட் பண்ணிடுறோங்க ஐயா. நாங்க ஒரு குரூப் அந்த மார்னிங் மெடிடேஷன் எல்லாம் நடத்துறதுக்கு எல்லாரையும் ஒரு குரூப் இணைச்சிருக்கோம். அரேஸ் அண்ட் அவேக்னு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்லயும் உங்களை வந்து இணைச்சிடுறோம். தேங்க்யூ. ஓகே, மிக்க நன்றி ஐயா. நம்ம தலைவர் ஐயா நம்ம முடிச்சிடலாம் நினைக்கிறேன். எல்லோருக்கும் நேரம் கருதி உலக நல முடிச்சு கொள்வோம். இந்த சிறப்பு சிந்தனை வழங்கிய உயர் திரு வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இதுவரை பொறுமையோடு கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் கனடா ஸ்கை சென்டரின் சார்பில் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நம்முடைய தலைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் உலக நல வாழ்த்து பாட நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைத்தையும் தொகுத்து தந்த அருட்செல்வி அம்மாவுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே விடைபெற்றுக் கொள்வோம். திங்கள் காலை 6 மணி தவத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க